டைம் விடியற்கால 2:45 மணி ஆச்சு. பெரியகுளம் பக்கத்தில் இருக்கிற தனக்குளம் வில்லேஜ். மாதம் ஜான்வரி 2005. அந்த வீடு கே சுதர்ஷனோடது. அவர் அந்த டைம் ரூலிங் பார்ட்டியாக இருந்த ஏடிஎம்கேவோட சிட்டிங் எம்எல்ஏ. அந்த வீட்டுக்குள்ள அவரோட ஒய்ஃபு பசங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வெளியே இருந்த கதவுல பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கு. கதவு திறக்கல, ஒரே அடியில் உடைக்கப்பட்டிருக்கு. யார் என்னன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே வீட்டுக்குள்ள 5 பேர் வந்துட்டாங்க. சுதர்ஷன் அவங்களை எதிர்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த கும்பல் எதுக்குமே கட்டுப்படுறதா இல்லை. சுதர்ஷன் அங்கேயே சுட்டு கொல்றாங்க. அவரோட மனைவியையும் பசங்களையும் தாக்குறாங்க. உள்ள அவங்க கனவா நினைவான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே 62 சவரன் தங்கம் திருட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த ஆட்கள்லாம் சில நிமிஷத்துல அங்கிருந்து போயிடுறாங்க. கேட்டுக்கு வெளியே தப்பிச்சு போறதுக்கு அவங்க ஒரு கார் கூட எடுத்துட்டு வரல. அவங்க ரொம்ப அமைதியா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போய் ஹைவேல நின்றுட்டு இருக்கிற அவங்களோட லாரி கிட்ட போறாங்க. தமிழ்நாடு மாதிரி மிகப்பெரிய ஸ்டேட்ல ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் கொன்னுட்டு 1 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க இந்த கும்பல். இந்த கேங் போற வழியில பர்கூர்ல இன்னொரு வீட்டுல டக்கால்ட்டி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அப்பயுமே இவங்களை பத்தி எந்த க்ளூவுமே கிடைக்கல. இப்படி ஒரு சம்பவம் ரூலிங் எம்எல்ஏவோட வீட்டிலே நடந்ததுனால இது சட்டம் ஒழுங்கை பத்தி எக்கச்சக்கமான கேள்வியை ரூலிங் கவர்மெண்ட் நோக்கி எழுப்பி இருக்கு. இதனால சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இதுக்கு ஆல் அவுட் ஆக்ஷன் எடுக்க சொல்லி இமீடியட்டா ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் தான் 20 வருஷமா இந்த கேஸ் கூடயே டிராவல் பண்ற ஒரு பேரா வருது, ஆபரேஷன் பவாரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரூ கிரைம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். யார் இந்த ஆட்கள்? அவங்களால எப்படி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியுது? பவாரியான்றது நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியோட ரூட்ஸ் பஞ்சாப்ல இருந்து வருது. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் பஞ்சாப்ல ஒரு பகுதியை பாகிஸ்தானும் ஒரு பகுதி இந்தியாவும் வச்சுக்கிட்டாங்க. முஸ்லீம் வாழ்ற பகுதி, ஹிந்து வாழ்ற பகுதின்னு பிரிக்கப்பட்டு அப்போ அங்க பாகிஸ்தானோட பஞ்சாப்ல இருந்து பார்ட்டிஷன் டைம்ல உள்ள வந்தவங்க தான் இவங்கெல்லாம். உள்ள வந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லின்னு எல்லா இடத்துலயும் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் விவசாயமும் பார்ப்பாங்க. அந்த கம்யூனிட்டி ஒரு ட்ரைபிள் செமி நொமேட்டிக் கம்யூனிட்டி. அவங்க ஒவ்வொரு இடத்த விட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கம்யூனிட்டியை ஷெட்யூல் ட்ரைபாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் கிரைம் நெட்வொர்க் கூடலாம் தொடர்பு இல்லை. அவங்க படித்து நிறைய பேர் நல்ல நல்ல வேலையில் இருக்காங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே இருக்காங்க. பட் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற சில பேர் ரொம்ப வறுமை காரணமாக ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த கேங் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் 24 ராபரிஸ் கிட்ட பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 12 பேர்கிட்ட கொலை பண்ணியிருக்காங்க. பட் சிட்டிங் எம்எல்ஏவை கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் சூடு பிடிக்குது. இந்த கேங்கோட கிரிமினல் ஆக்டிவிட்டி 1995 இருந்து 2005 வரைக்கும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்டா இவங்க தமிழ்நாட்டில் மோகன் குமார்ன்ற ஒருத்தரை தான் கொல்றாங்க. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, சுதர்ஷன் பவாரியா கேங்கால கொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் தமிழ் பாலிட்டிஷியன் கிடையாது. இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி 2002ல சேலத்துல இன்னொரு பாலிட்டிஷியனோட வீட்டில் டக்கால்ட்டி பண்ணிட்டு அவரை கொன்னுட்டு போயிருக்காங்க. இந்த கிரிமினல் நெட்வொர்க்கோட மெத்தடே ஸ்டேட் பார்டர்ல இருக்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேப்பை ஒரு கிரைம் நெட்வொர்க்கா மாத்துறாங்க. அப்போதான் இந்த கேஸ் 1985 ஐபிஎஸ் பேட்ச் ஆஃபீஸர் ஜாங்கித்க்கு வந்து சேர்ந்துச்சு. அவர் நார்த் ஜோனோட ஐஜியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூடவே அடிஷனல் எஸ்பியா சஞ்சய் அரோரான்னு இன்னொருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ்ல அவருக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் ஜாங்கித் ஒரு டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இதே மாதிரி நிறைய கிரிமினல் கேங்ஸ் பத்தி கேள்விப்படுறாங்க. அந்த கேங் எல்லாத்துக்குமே தனித்துவமா நிறைய மெத்தட்ஸ் இருந்திருக்கு. சில கேங் வீட்டில் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் பெண்களை ரேப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பவாரியா கேங்கில் யாருமே அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிரைம் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அந்த இடத்துல கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நேஷனல் ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா பேஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே அது பொருந்த மாட்டேங்குது. இந்த கேஸை பற்றி அவர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஏதாவது ஒரு இன்ஃபார்மெண்ட் கிடைக்கிறாங்களான்னு தேடி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. ஆரம்பத்தில் இவர் அந்த கேஸை கையில் எடுக்கும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. ஸோ இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றாரு. 4 டிஎஸ்பி, 10 இன்ஸ்பெக்டர், 10 சப் இன்ஸ்பெக்டர், 30க்கும் மேற்பட்ட போலீஸ் ஒரு படையா ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த குற்ற சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கிற கிரிமினல்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் பிடிச்சே ஆகணும்னு சொல்லி இந்த கேஸ்க்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த டீம் பண்ண விஷயம், கிரைம் சீனில் கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற பிரிசன்ட் ரெக்கார்டில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் கூடலாம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. 1996ல் ஆக்ராவில் ஒரு டைம் உள்ளே போயிட்டு வந்தவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அது அசோக் பவாரியா. ராஜஸ்தானோட போலீஸ் நெட்வொர்க்கோட ஒர்க் பண்ண ஆரம்பித்த ஜாங்கிதோட டீம் ராஜஸ்தானுக்கு போய் பரத்பூரில் அவனை தேடுறாங்க. ரொம்ப நாட்கள் தேடினதுக்கு அப்புறம் February 2005ல் அசோக் பவாரியா அரெஸ்ட் ஆகிறான். அவன் கூடயே இந்த கேங்கோட ஆர்கனைஸ்டா இருந்த
தரம் சிங் பவாரியான்றவனும் அரெஸ்ட் ஆகிறான். இந்த தரம் சிங் பவாரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளா டைரக்டா எந்த கிரைம்லயுமே ஈடுபடல. இந்த ஆள் அந்த கேங்கோட ஃபைனான்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். ஒரு நிமிஷத்துல இந்த கேஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சுன்னு நினைச்சாங்க. அந்த கிரைம் சீன்ல இருந்து அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருச்சு. பட் நடந்தது ஏதோ அதுக்கு எதிர்மாறா இருந்துச்சு. கேஸ் முடிக்கல, கேஸ் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. விசாரணைக்கு அப்புறம் அசோக் ஒரு கொலைக்கு மட்டும் ஒத்துக்கல, நிறைய கொலைகளுக்கு பொறுப்பேத்துக்கிறான். இந்த பவாரியா கேங் நோட்டம் விடுறதுக்கு பெண்களை ஒரு டூலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோட்லேயே துணி விற்கிறது, ஊசி பாசி விற்கிறவங்க மாதிரி கேஷுவலாக வீட்டை சுற்றி நடந்து போவாங்க. அந்த டைம்லேயே வீட்டில் எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, எத்தனை பொம்பளைங்க இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துருவாங்க. இந்த கேங் பிரைமரியாக வயலன்ஸ் பண்ணுறது 2 வெப்பன்ஸை வச்சு தான். ஒன்று கன், இல்லை ஒரு அயன் ராட். இந்த மாதிரி நோட்ட விடுற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் 2-3 நாளில் நடக்காது, வார கணக்கில் கூட நடக்கும். பெண்களை மட்டும் இந்த கேங் யூஸ் பண்ணுறது இல்லை, குழந்தைங்களை கூட நோட்டம் விடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேங் ஹைவேல மட்டும் ராபரி பண்ணுறது இல்லை, ரயில்வேல ட்ரெயினில் கூட ராபரி பண்ணியிருக்காங்க. எந்த ட்ரெயினில் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, எங்கே இருட்டாக இருக்குன்றதெல்லாம் பார்த்து கத்தியை காமிச்சு பேக் ஆட்டைய போடுவாங்க, இல்லை பேக் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் அந்த டீட்டெயிலாக அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியலன்னா அந்த சம்பவத்தில் இறங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாக்டிக்கை யூஸ் பண்ணுவாங்களாம். உடம்பு முழுக்க ஆயிலை தடவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ராபரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. சப்போஸ் யாராவது பிடிக்க ட்ரை பண்ணால் கை வலிக்கிரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஒரு வீட்டை ராபரி பண்ணுமா இல்லையான்னு சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்க மாந்திரீகம், குலதெய்வ வழிபாடு, பிளாக் மேஜிக்லாம் வச்சு அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்களாம். அவங்க இன்னும் விசாரிக்கும் போது பவாரியா கேங் எந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிரைம் பண்ணிட்டு தப்பிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தமாக 4 ட்ரக்ஸில் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ட்ரக்குக்குள்ள சிம் கார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த சிம் கார்டோட கால் ரெக்கார்டெல்லாம் பார்க்கும்போது இந்த கேங் தமிழ்நாட்டில் மட்டும் கிரைம் பண்ணல, கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்டேட்லையுமே கிரைம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கொள்ளையடிக்க போகிற வீட்டில் இருக்கிற விக்டம்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பண்ணுற நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு லாங்காக ட்ரக் ஓட்டிட்டு வந்து வாழ்க்கை நடத்துகிறவங்க தான். இந்த வேலை உங்களுக்கு எந்த ரோட்லேயும் எந்த டவுன்லேயும் போகும்போது சந்தேகம் வராத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கொடுத்துருக்கு. இந்த பவாரியா கேங் ட்ரக்கெல்லாம் ஓட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னோம்ல, இவங்க சும்மா கிரைம் பண்ணுறதுக்காக வரமாட்டாங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல போய் இந்த லோடை இறக்கணும்னு சொல்லி. அந்த ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கிரைம் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. இவங்கன்னு ஒரு ட்ரக்கை வாடகைக்கு எடுத்துட்டு டக்கால்ட்டி பண்ணுறவங்க கிடையாது. ட்ரக் டிரைவர்ஸ் பிளான் பண்ணி அவங்களோட ரூட்டில் கிரைம் பண்ணுறாங்க. ஹைவேல ஒவ்வொரு டைம் இப்படி லாங்காக அவங்க ட்ரக்கில் போயிட்டு இருக்கும்போது ட்ரக்குக்கு வெளியே பார்ப்பாங்க எந்தெந்த வீடு ஹைவேவை ஒட்டியே இருக்குது, அந்த வீட்டில் தப்பு பண்ணிட்டா நம்ம ஈஸியாக வெளியே வரலாமா, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த வீட்டில் நகம் பணம்லாம் எவ்வளோ தேரும், இது எல்லாத்தையுமே டோட்டலாக அனலைஸ் பண்ணுவாங்க. இது இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிடைக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு உருவாக்குன ஒரு கிரிமினல் நெட்வொர்க். ஹைவே பக்கத்தில் இருக்கிற ஒரு தனிமையான வீட்டை தேடி பிடிப்பாங்க. பக்கத்தில் ஏதாவது போலீஸ் நடமாட்டம் வந்துருமோன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்களோட ட்ரக்கே பார்க் பண்ணுவாங்க. அப்புறம் ராத்திரி நேரத்தில் கூட்டமாக வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள அங்கேயே கொல்லுவாங்க. இந்த பேட்டர்னோட மோசமான பகுதியை இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தெளிவாக வார்த்தையிலே சொன்னாங்க. நிறைய கேஸ்கள் இந்த கேங் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கொள்ளையே அடிச்சிருக்காங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரே விஷயம், அதாவது உயிரோடு இருக்கிற விட்னஸ், அதை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் எங்கேயுமே போய் பதுங்கலை, அவங்களோட ட்ரக்கில் ஏறி அடுத்த ஸ்டேட்டுக்கே மூவ் ஆயிடுவாங்க. இப்போ இந்த நைட்டு தமிழ்நாட்டில் ஒரு சம்பவத்தை பண்ணாங்கன்னா அடுத்த நாள் காலையில் கர்நாடகாவில் இருப்பாங்க. அப்புறம் அப்படியே கர்நாடகா பார்டருக்கு போய் அங்கே கிரைம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஆந்திராவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நகை பணம்லாம் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ட்ரக்கில் ஏறி ஹரியானா பஞ்சாப் பக்கம் போயிடுவாங்க. அந்த இடத்துல தமிழ்நாடு போலீஸ்க்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷனும் இல்லை, லாங்குவேஜ் கூட ஷேர் பண்ணல, அங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே வராது. ஒரு 10 வருஷத்தோட பெரும்பாலான காலகட்டத்தில் இந்த விஷயம் தான் அவங்கள சேஃபாக வச்சுட்டு இருந்திருக்கு. இந்த கேங்னால தமிழ்நாட்டில் மட்டுமே 13 பேர் செத்துருக்காங்க, இன்னும் 3 ஸ்டேட்டில் எக்கச்சக்கமான பேர் செத்துருக்காங்க. இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 160 கோடிக்கு மேற்பட்ட பணம் இந்த கேங் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பவாரியா கேங் எந்த விஷயத்தை அவங்களோட அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு இடத்துல கிரைம் பண்ணிட்டு எங்கேயோ போய் அவங்களோட சொந்த ஊர்ல ஃப்ரீயா வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த அட்வான்டேஜை உடைக்கணும்னு நினைச்ச ஜாங்கிதோட டீம் அவங்களோட ஊருக்கே போய் தங்கி அந்த ஊர் மக்களோட நல்ல பேரை வாங்கினாங்க. அந்த மாதிரி நல்ல பேரை வாங்கினதுக்கான பலன் கொஞ்ச நாட்களே கிடைக்குது. அவங்க குடு பவாரியான்னு இன்னொரு மெம்பர் அரெஸ்ட் பண்றாங்க ஹரியானால வச்சு. அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுதர்ஷனோட வீட்டில் மாட்டின ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேங்கில் இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வெளியே தான் இருக்காங்க.
அப்புறம் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது உத்தரப்பிரதேசில் இன்னும் 2 பேர் இந்த கேங் கூட சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்கள தேடி பிடிக்கிறாங்க உத்தரப்பிரதேசில். அந்த இடத்துல ஒரு கன் ஃபைட் நடக்குது. அந்த கன் ஃபைட்டில் இவங்க 2 பேரையுமே கொண்டுடுறாங்க. பவாரியா கேங்கோட நெட்வொர்க் பாப்புலேஷன் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி இருக்கிறப்போ சுதந்திர நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் 14, 2005 அப்போ ஜெகதீஷ் பவாரியான்னு ஒருத்தன் அரெஸ்ட் ஆகிறான். அவன் ஆல்ரெடி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போலீஸ்லாம் சீரியஸாக தேடிட்டு இருந்தாங்க. அவனை பூனேல பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல அரெஸ்ட் ஆனவங்களை வச்சு பவாரியா கேங் பற்றின மொத்த டீட்டெயில்ஸையுமே போலீஸ் கேதர் பண்ணுறாங்க. அவங்க கேங்கில் எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த கேங் யூஸ் பண்ண ட்ரக்ஸு ரூட்ஸு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. பட் இந்த மெம்பர்ஸ் இன்ட்ரோகேஷன் பண்ணது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு நேம் மட்டும் அடிபட்டே இருக்கு, ஓம் பவாரியா. ஃபாஸ்ட்டாக சொன்னால் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குல்ல, பட் அந்த ஆளோட முழு பேர் ஓம் பிரகாஷ் பவாரியா. அந்த ஆளை பார்த்து அவன் வில்லேஜில் இருந்த மக்கள் பயப்படுவாங்க, அவனை தேடிட்டு இருக்கிற போலீஸே பயப்படுவாங்களாம். 2005 அவனுக்கு 48 வயசு ஆயிருக்கு. அவனை 9 ஸ்டேட்ல தேடிட்டு இருக்காங்க. அவன் 200 டக்கால்ட்டி கேசஸில் சம்மந்தப்பட்டிருக்கான். உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த போலீஸ்க்குலாம் தண்ணி காமிச்சிட்டு இருந்திருக்கான். ஒரு டைம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலான்னு போனப்போ போலீஸே ஷூட் பண்ணியிருக்கான். இங்கே தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு கீ டீட்டெயில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அந்த கேங் சம்மந்தமாக ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அசோக் பவாரியா, அவன் ஓம் பவாரியாவோட சொந்த தம்பி. இந்த கிரைம் சம்மந்தமாக எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓம் பிரகாஷ் பவாரியாவை மட்டும் நெருங்கவே முடியல. ஓமா பவாரியாவை ஹிந்தி நல்லா பேசக்கூடிய நார்த் இந்தியா முழுக்க இன்ஃபார்மன்ட் நெட்வொர்க் வச்சிருக்கிற நார்த் இந்தியன் போலீஸ்னாலே பிடிக்க முடியல. பட் அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஃபைனலாக ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பண்ணுறாங்க. ஜாங்கிதோட டீமும் யூபியோட டாஸ்க் ஃபோர்ஸும் அதிகாலையில் ஒரு வீட்டை சுற்றி நெருங்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஓமா பவாரியாவும் அவனோட ஒய்ஃப் பீனா தேவியும் இன்னொரு வீட்டுக்கு போய் டக்கால்ட்டி பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. வெளியே போலீஸ் நிற்கிறாங்கன்றது தெரியாமலே இந்த இடத்துல அவங்க திரும்ப போலீஸை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் நிறைய மெம்பர்ஸ் இருந்ததுனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, சரண்டர் ஆயிடுறாங்க. நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பாரபட்சம் பார்க்காம ஒட்டுமொத்த இந்தியாலையுமே டக்கால்ட்டி கொலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஓம் பவாரியா தமிழ்நாடு போலீஸ் கையில் அரெஸ்ட் ஆகிறான். இந்த பவாரியா கேங்கோட லீடரே அவன் தான். பட் என்னதான் இந்த கிரைமில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாலும் சுதர்ஷன் எம்எல்ஏவை கொலை பண்ணாங்கல்ல, அந்த கேஸ் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நடக்குது. 2025 மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. சுதர்ஷனை கொலை பண்ணதுக்காகவும் டக்கால்ட்டி பண்ணதுக்காகவும் இவங்க 3 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன்.